வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரம் வர வரைக்குமே உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இந்த 15 நாட்களுக்கும் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நேரத்தோட அருமையை பல பாடங்கள் மூலமா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களும் உங்கள் மனசில் புதிய புதிய யோசனையெல்லாம் வரப்போகுது. இதனால குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல வாய்ப்புகளை பெற போகிறீங்க. ஒரு மேலான யோசனையால் உங்களால் ஒரு பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. தொடர்ந்து உங்களுக்கு இந்த வாரங்கள்லையும் சரி, அடுத்து வரக்கூடிய வாரங்களையும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும், இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். தனுசு ராசியில் மூலம் பூராட நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும், உத்திராட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசியிலே இது ஒரு உபராசியாக பார்க்கப்படுது. குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மாறுபட்ட கோணத்தில் தான் அணுகுவாங்க. இதனால எல்லா விஷயத்திலுமே தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும். தனக்காரங்க சொல்லக்கூடிய குருவோட ராசியில் இவங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க. பணத்தை விட குணம்தான் முக்கியம்னு நினைக்கக்கூடியவங்க. நட்புக்கும் அதே மாதிரி உறவுக்கும் அதிக மரியாதை தர தெரிஞ்சவங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, இவங்களை மட்டும் அவமரியாதை செஞ்சுட்டா அவங்கள அறவே ஒதுக்கி தள்ளிடுவாங்க. யாருன்னே பார்க்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே எதிர்பாராத கண்டை ஏற்பட்டிருந்தாலுமே பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க கிட்ட நீங்கள் அன்பாக பேசி பழகினீங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சாதிச்சுக்கலாம். அதிகாரம் செலுத்துறதோ, கோபப்பட்டு பேசுகிறதோ அவங்கக்கிட்ட எந்த காரியமும் உங்களால் சாதிக்க முடியாது. பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நல்ல உயரமும், கூர்மையான மூக்கும், கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க நடக்கிறப்பையும் நிற்கிறப்பையும் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. பேசுகிறப்பையும் சத்தமாக பேசக்கூடிய குணங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கும். தனுசு ராசிக்கு அதிபதியாக குருவாக இருக்கக்கூடிய கோதண்ட குருன்னு சொல்லுவாங்க. இதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு அடிக்கடி போராட்டங்கள், சந்தோஷங்கள் இழக்கக்கூடிய நிலைமை இருந்தாலுமே பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். சுயநலம் பார்க்காம எதையுமே துணிந்து செய்ய தெரிஞ்சவங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்ய தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். இதனாலேயே பல நேரங்களில் பல பிரச்சனையை சந்திக்கவும் செய்கிறாங்க. தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ பல போராட்டங்கள் இருந்தாலுமே வெற்றிங்கிறது இவங்க வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி இவங்க வாழ்க்கை சிறப்பான காலகட்டத்தில் அமையும். தனுசு ராசிக்காரர்களோட பிள்ளைகள் பார்க்குறப்ப இவங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்க சிலர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான தனுசு ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயம் தனுசு ராசி அன்புகளுக்கு நடக்கும். கள்ளங்கபடி இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியாக பழக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகள் தெய்வ பக்தியும், கருணை, தர்ம சிந்தனை இது எல்லாமே அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தோல்வி சின்னதாக அடைஞ்சிட்டா கூட உடனே நீங்கள் தோண்டு போயிடுவீங்க. உங்கள் மனசில் எந்த ரகசியமும் இருக்காது. அதே மாதிரி யாருக்கும் கீழே அடிப்பணிஞ்சு வாழணுங்கிற எண்ணமும் உங்ககிட்ட இருக்காது. கெட்டவங்களா இருந்தால் கூட அவங்கள நல்வழிப்படுத்தி திருத்தணும் தான் நினைப்பீங்க. அன்பாக பழகுனா உங்ககிட்ட எதையுமே சாதிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களால் ரொம்ப தூரம் நடக்கிறதுங்க உங்களுக்கு பிடிக்காது. இதனால வண்டி வாகன வசதிங்கிறது உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க தொடர்ந்து நீங்கள் சித்தர் வழிபாடுகளையும், மகான்களுடைய ஜீவ சமாதியை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக இருக்கும். மேலுமே தனுசு ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய 2 வாரங்களில் என்ன மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா, நேரத்தோட அருமை எப்படிங்கிறத இப்போ நீங்கள் நல்லாவே உணர்ந்துருக்கிறீங்க. இந்த வாரங்களில் உங்களுக்கு பல யோசனைகள் தோணப்போகுது. இதனால் அலுவலகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பல வெற்றிகளை தொடர்ந்து பெற போகிறீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த நிலைமை இனி மாறப்போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் மனசில் ஒரு தைரியம் வரப்போகுது. அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் சட்டுன்னு முடிவெடுக்க பாருங்கள். நல்ல விஷயத்தை தள்ளி போடாமல் இந்த காலத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது. வீடு மனம் வாங்குறதா இருக்கட்டும், ஆடை ஆபரண செயற்கையாக இருக்கட்டும், இந்த காலத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க, நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க. லாபகரமான முதலீடு எல்லாமே செய்ய போகிறீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த பயணங்கள் மூலமாக கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே ஏற்பட போகுது. கூடவே சம்பள உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் நீங்கள் எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசி முடிவெடுங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குது. தாய் வழியிலையோ தாயார் மூலமாகவோ அப்பப்போ மனக்கசப்பு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கூட்டிகிட்டு வாங்க. பிள்ளைகளோட படிப்புலையும் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. குழந்தைகளை நீங்கள் கண்காணிச்சிட்டு வர்றது அவசியம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட இப்போ அந்த சந்தான பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கடிஞ்சு கொள்ளாதீங்க. எதாக இருந்தாலும் எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவங்கக்கிட்ட அவசரப்படுறது இந்த காலத்தில் வேண்டாம்.
கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு நீங்கள் கடுமையான உழைக்கக்கூடிய காலகட்டம். எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். நண்பர்களோட உதவிங்கிறது பல நன்மைகளை உங்களுக்கு இந்த காலத்தில் கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு நீங்கள் வெளியூர் பயணம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமையும். மேலிடத்துல இருந்து கூட முக்கிய பொறுப்பு எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும். அதே மாதிரி சந்தோஷமான செய்தி வரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு ஒரு சின்னதாக உங்கள் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, சின்னதாக ஒரு நோய் மாதிரி தோணா கூட உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிக்கிறது நல்லது. மருத்துவ மாதிரியான செலவு கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலத்தில் காத்திருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது குடும்ப சூழ்நிலையில் நல்லபடியாக தான் இருக்குது. இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க. திருமண தடை எல்லாமே நீங்கி இந்த காலத்தில் திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலான தனுசு ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகள் வெளிநாட்டில் கொஞ்சம் ஆர்வத்தோடு விளங்கிட்டு வரீங்க. தொடர்ந்து படிப்புலையும் இதே ஆர்வத்தோடு பயின்று வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தான். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுல உங்கள் மனசில் ஒரு ஆர்வம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மனசில் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதனால நீங்கள் கொஞ்சம் மனசு தளர்ந்து போயிருக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் நடக்கிறது. அதனால் நீங்கள் இந்த கவலையெல்லாம் விடுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடையும் நீங்கள் செயல்படுறது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் கூட இருக்கிறவங்களால ஏற்படும். அதனால நீங்கள் பேச்சிலையும் சரி செயல்பாடுகளையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி வெளியிடங்களில் நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ உங்கள் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தான். உங்கள் வேலையில் பல குறுக்கீடுகள் இருந்தாலும் அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெற போகிறீங்க. உத்திராடம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாளாகவே வரவேண்டி இருந்த பணம் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டம் தான். உங்கள் அறிவு திறமை வெளிப்பட்டு பல சாதனைகள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு மதிப்புங்கிறது உண்டாகும். அடுத்தவங்களுடைய குற்றச்சாட்டும் ஆளாக நேரிடுங்கிறதால இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட இருக்கக்கூடியவங்களே உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம். இதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி முடிஞ்சால் சிவன் கோவிலுக்கு போய் வியாழக்கிழமை ஆனால் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பராக இருக்கட்டும், உறவு வகையாக இருக்கட்டும், உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து போகிறதும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உங்கள் வேலையில் தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிற மாதிரியான செயல்பாடில் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இந்த 2 வாரங்களையும் உங்களுக்கு இதனாலேயே உங்களுக்கு பல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வேலையிலையும் சரி, உங்கள் தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க. தேவையில்லாத வீண் பேச்செல்லாம் பேசாதீங்க. அதே மாதிரி அறிவு திறமைங்கிறது உங்கள் மனசுலையும் சரி, உங்கள் செயல்பாடுகளையும் சரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலத்தில் நீங்கள் தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும். தொழிலில் வியாபாரமும் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி லாபமும் அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேச்சில் இனிமையான பேச்சுக்கள் மூலமாக வாடிக்கையாளரை கவர பாருங்கள். வாடிக்கையாளருடைய அதிகரிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் சாதகமான பலன் தான் கிடைக்கும். நீங்கள் துணிச்சலாக செஞ்சு முடிக்கக்கூடிய காரியங்கள் கூட திறமை வெளிப்படும். இதனாலேயே பண வரவுங்கிறது கூடுதலாக தான் இருக்கும். உங்களுக்கு புதுசாக பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் இருக்கும். இது வரைக்கும் உடலில் ஒரு சோம்பேறித்தனம், உடல் சோர்வு இது எல்லாமே இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் தொடர் உழைப்பு கொடுக்கறது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாளர்களோட வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்துட்டு வாங்க. குடும்பத்தில் இருந்துட்டு இந்த பிரச்சனையும் இந்த வாக்குவாதங்களை தவிர்க்கிறதாலையும் பேச்சில் நிதானத்தை கூட்டுறதுனாலையும் பிரச்சனைங்கிறது தீர பார்ப்பீங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு திருப்திகரமான சூழ்நிலையில் இருக்க போகுது. அதே மாதிரி பிள்ளைகளோட வகையிலும் சரி, கல்வியிலும் சரி ஒரு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. பகையவர்கள் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தொல்லை தந்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் நீங்கள் அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் ராசியில் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக பேசிட்டு வரது நல்லது. தேவையில்லாமல் வீண்பிள்ளையெல்லாம் உங்கள் மேலே வைப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கொஞ்சம் பணிசுமைங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக தான் இருக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசில் திடீர் குழப்பம் இல்லாமல் இருந்த சூழ்நிலை நீங்கள் இனி ஒரு தெளிவு உண்டாக போகுது. அறிவுத்திறனாலேயே பல மாற்றங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் நடக்கும். பண வரவும் தாராளமாக இருக்கும்.
உங்களுடைய செயலில் ஒரு திறமை அதிகரிக்கும். இதனால் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற போறீங்கன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த வரக்கூடிய 2 வாரங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாமே பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.